எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 1/2 kg வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கேக் பண்ணும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கேக் ஈவனாக பேக் ஆகி வராது. நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg கேக் 2 எக்கு போதுமானது. எக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே பண்ணாதீங்க. கேக் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து வெளியில் வச்சுருங்க. பீட்டரில் இந்த மாதிரி பிளேடு இன்சர்ட் பண்ணும்போது பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக் போயிடும். இப்போ ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எக்கில். அப்படின்னா தான் எக்கு நல்லா பீட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்கு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்கு பீட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எக்கு நல்லா பீட் ஆகாது. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு ஃபோமி கன்சிஸ்டன்சியில் நல்லா எக்கு பீட் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அப்புறம் தான் நல்லா கேக் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் போதும். உங்களுக்கு எக்கோட அளவு பொறுத்து தான் பால் தேவைப்படும். பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லிக்விட் டைப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா கேக் ஹார்ட் ஆகிடும். இப்போ 6 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணி வச்சிடலாம். உள்ள பேட்டர் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உள்ளே எந்த ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியில் வந்துடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் டேப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை டிமோல்ட் பண்ணிடலாம். கேக் பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணுங்கள், ஏன்னா முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா லேயராக கட் பண்ண வராது, க்ரம்ஸாக கொட்டும். நெக்ஸ்ட்டு கேக் டிமோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நைஃப் ஷார்ப் எட்ஜு இந்த பக்கம் திருப்பி வச்சு டிமோல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அங்கங்கே கட் ஆகிடும் கேக்கு. பார்த்து இந்த மாதிரி மெதுவாக நல்லா டிமோல்ட் பண்ணுங்கள். அடியில் ஒரு பட்டர் பேப்பர் இருக்கும்ல, அந்த பட்டர் பேப்பருக்கு அடியில் விட்டு இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா அழகாகவே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேக் பண்ண வரும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.